நீதிபதி இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு குரல் கேட்குது. யாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே திரும்பி பார்க்குறப்போ அந்த பிஏ தினேஷாக இருக்காப்புல. தினேஷை பார்த்தோன்னு வந்துட்டு ரோகிணி ஐயோ இவனும் வேறு வந்துட்டானா, எல்லாரும் சேர்ந்து மொத்தத்தில் இன்றைக்கி எனக்கு ஒரு டைவர்ஸ் கிடைக்கிறது நிச்சயமாயிடுச்சு போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதே போல் தினேஷ் வந்துட்டு ஆமாங்க சார், எனக்கு முன்னாடி இருந்து இவ்வளோ தெரியும், இவரை பற்றி எல்லா உண்மையும் எனக்கு தெரியும், கிருஷ் தான் வந்து இவளோட பையன் அப்படிங்கிறத வந்துட்டு மறைச்சு தான் கல்யாணம் பண்ணா, இந்த விஷயத்தை வச்சு தான் நானும் இவகிட்ட பிளாக்மெயில் பண்ணி பணமெல்லாம் அப்பப்போ வாங்கிட்டு இருந்தேன், நான் பண்ணது தப்பு தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் எனக்கு வந்துட்டு நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு வேலை போகிறதுக்கு முக்கியமான காரணமாக இவ்வளோ இருந்துட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சார் இங்கே பாருங்கள் சார், இவன் அவ்வளோ ஒரு நல்லவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரோகிணி பேசிகிட்டு இருக்காங்க. நிறுத்துமா, நீ எதுவும் சொல்லாத, அத்தனையும் பொய் பித்தலாட்டமாக இருக்கும், வாழ்க்கையே ஒரு பொய்யா இருக்குது, இப்படிப்பட்ட சூழ்நிலை உனக்கு ஒரு பையன் வேறு, அந்த பையன் உன்னை பார்த்து எப்படி சமுதாயத்தில் நல்ல பையனாக வளர முடியுமா, சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க அப்படிலாம் தப்பாக நினைக்காதீங்க, என்னதான் இருந்தாலும் என் பையன் நல்லபடியாக வளர்த்தணும் ஆளாக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கனவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீ வந்துட்டு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தும் பையனை வந்து வளர்த்திருக்கணும், கல்யாணம் பண்ணுறது தப்பு கிடையாது ரெண்டாவதா, ஆனால் உண்மை எல்லாத்தையும் சொல்லி உன்னை பற்றின எல்லாமே ஒளிமுறை இல்லாமல் தெரிஞ்சதுக்கப்புறம் யார் உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன் வராங்களோ அவங்களா நீ கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம், இப்படி நம்ப வச்சு கழுத்துறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் வந்துட்டு டைவர்ஸ்க்கு ஓகேன்னு சொல்லி நீதிபதி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு வந்துட்டு விஜயா மனோஜ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சார் கொஞ்சம் தயவு காமிட்டுங்க சார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து மனோஜை கல்யாணம் பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் இது எத்தனையும் இந்த பொய் பேசுறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்ல, ஆனால் எல்லாமே காரணம் நான் மனோஜோட சேர்ந்து வாழணும் தான், உண்மையாலுமே உன் மேலே நான் பாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, தேவையில்லாமல் இங்கே வந்து கோர்ட்டோடைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, அடுத்த கேஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரோஹிணி மனசே இல்லாமல் அழுதுட்டு கீழே இருக்கிறாங்க. அப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு விஜயா பார்த்தோன்னே விஜயா சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன் இல்லடி என் பையனை என்கிட்ட பிரிக்கலாம், நீ பிளான் பண்ணேன், என்னென்ன வேலை பண்ணியிருக்கேன், இனிமேல் உனக்கு என் பையனுக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, இனிமேல் மூஞ்சில் கூட முழிச்சிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி நீங்கள் வேணால் நினைக்கலாம் என்னை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு, ஆனால் வந்து கண்டிப்பாக வந்துட்டு மனோஜனை எப்போவுமே அவனோட தான் இருப்பேன், அவன் என் கூட தான் வாழ்வான், நீங்கள் வேணால் பார்த்துட்டே இருப்பீங்க, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு நீதிபதி கொடுத்த ஒரு இது தானே, மற்றபடி இது வந்து கடவுள் கொடுத்த ஒரு இது கிடையாதுல்ல, தீர்ப்பு கிடையாதுல்ல, கண்டிப்பாக மனோஜன் கூட தான் வாழ்வான் அப்படின்னு சொல்லி சவால் விடுறாங்க. ஏன் இத்தனை பட்டு உனக்கு இன்னும் திமிர அடங்க மாட்டேங்குது இல்லை, இன்னும் அந்த திருட்டுத்தனம் போக மாட்டேங்குது உன்னை விட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாங்க ஆண்டி, மனோஜ் என்னோட வாழ்றானா இல்லை நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்குறானான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. வெளில போகிறப்ப கட்ட முத்து மீனாவும் வராங்க. முத்து மீனா பார்த்தோன்னே இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே, அந்த வீட்டில் இப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க தானே, எப்போ என்னை வெளில அனுப்பலான்னு பார்த்துட்டே இருந்தீங்க, எல்லாம் சேர்த்து வச்சு பண்ணிட்டீங்களே, சும்மா மட்டும் உங்களை விட மாட்டேன், நிம்மதியை மட்டும் இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்லரம்மா, நீங்கள் கொடுக்குற சாபமெல்லாம் ஒன்றும் பழிக்காது, என்ன சாபம் விட்டு ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு இருக்கீங்களா, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவும் கிளம்புறாங்க. ஆனால் ரோகிணி கொஞ்சம் கூட ஆத்திரமே அடங்கலை. வெளியில் கரெக்டாக சிந்தாமணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காரில் போய் ஏற போகிறாங்க. சிந்தாமணி காரில் ஏறதை பார்த்தோன்னு வந்து விஜயா, இவன் என்ன எதுக்கு சிந்தாமணியோட காரில் ஏறி போகிறா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு சிந்தாமணி உடனே கால் பண்ணவும் செய்கிறாங்க. சிந்தாமணி நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு, இல்லை மாஸ்டர் அது வந்து நான் உங்களை பார்த்துட்டேங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் பார்த்துட்டீங்களா மாஸ்டர், இங்கே தான் கோர்ட்டு முன்னாடி தான், எதுக்கு நீங்கள் இவ்வளோலாம் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டக்குன்னு வந்துட்டு விஜயா ஃபோனை வாங்கி ரோகிணி சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா, மற்றவங்க யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா என்ன, எல்லாம் எனக்கு சிந்தாமணி ஆண்டி எனக்கு ஃபுல் சப்போர்ட்டில் இருக்காங்க, இப்போ என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க விஜயாவும். யாரெல்லாம் இந்த காலத்தில் நம்பக்கூடாதுன்னு இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ, ஏமா தனியாக நின்று பேசிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு முத்து வராங்க. பாடுறா அந்த சிந்தாமணி இந்த பார்லருக்காரிக்கு எல்லா உதவியும் பண்ணிட்டு இருப்பாளாட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா பார்த்தேன், நானும் தான் ஃபுல் சப்போர்ட் போல் இருக்குது, அந்த அந்த சிந்தாமணிக்கு இங்கே மீனா வந்துட்டு நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த ரோஹிணி நம்ம வீட்டு நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்கல்ல, கண்டிப்பாக ஏதாவது தப்பு பண்ணத்தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் யோசிக்கிறாங்க விஜயா, ஐயோ இவளுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு போய் வீட்டு டாக்குமெண்ட் வேறு கொண்டு போய் அங்கே சிக்க வச்சுருக்குமே, இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், ஏதாவது பண்ணி மனோஜ் சீக்கிரமாக பணத்தை பெறட்ட சொல்லி அது 14 லட்ச ரூபாய் கொடுத்து ஃபஸ்ட்டு வீட்டோடைய டாக்குமெண்ட் வெளில எடுத்துடணும், இல்லைன்னா அவ்வளோதான், இந்த விஷயம் மட்டும் முத்துக்கோ இல்லை அவருக்கோ தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், நம்மளை ஒன்றுக்கெல்லாம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அடுத்த வீட்டுக்கு போகிறப்போ வந்துட்டு எங்கள் அண்ணாமலை செம கோத்தில் உட்காந்துருக்காரு. ஏங்க ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சா, நீயும் மனோஜ் சேர்ந்து என்ன வேலை பார்த்துருக்கீங்க, ஏங்க இப்போ தாங்க டைவர்ஸ் கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷத்தில் இங்கே பாருங்க ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா மனோஜ், நீங்கள் எங்கே இவ்வளோ தூரம் கோவமாக உட்காந்துருக்கீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரச்சனை எனக்கு இல்லை, நம்ம எல்லாத்துக்கும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா ஆச்சு ஏன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முத்துவும் வந்து கேட்குறாரு. ஏண்டா இந்த வீடு டாக்குமெண்ட் எங்கடா இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி முழிக்கிறாங்க. சொல்லு விஜயா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏம்மா என்னமாச்சு, வீடு டாக்குமெண்ட் ஏன்ப்பா அது பேங்க்கில் தான்ப்பா அப்படின்னு நாம நினச்சிட்ருக்கோம், ஆனால் பேங்க்கில் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேங்க்கில் தான்ப்பா கடன் வாங்கிட்டு கொடுத்துருக்கோம், அங்கே தானேப்பா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அங்கே இருக்கிறதெல்லாம் பணத்தை கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் டாக்குமெண்ட் வாங்கிட்டு வந்த விஷயத்தை நம்மகிட்ட சொல்லவே இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்க. யாருப்பா வாங்கிட்டு வந்தா? ஏன்ப்பா உங்களுடைய சைன் இல்லாமல் வாங்க முடியாதல்லப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு முத்துவும். அப்போ வந்துட்டு சைனு நான் என் சைன் நான் போடாட்டி என்ன, அதான் என்ன மாதிரியே அதை படித்தவன் ஒருத்தர் இருக்கான் இல்லை, அவன் போட்டிருப்பானா இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன விஜய் அவனுக்கு எல்லா விஷயம் தெரியும் தானே, நீங்கள் 2 பேரும் தானே இந்த வேலையை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாண்டா பேங்க் மேனேஜரை நான் வழியில் பார்த்தேன். அப்போ தான் அவர் வந்துட்டு என்னங்க அண்ணாமலை ஒரே அமௌண்ட்டாக பேமெண்ட்டாக கொடுத்துட்டு டாக்குமெண்ட் வாங்கிட்டு போயிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், வீட்டில் எல்லோரும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, பரவாயில்ல, இப்படி தான் இருக்கணும், பரவாயில்ல, கூட்டு குடும்பம் இருந்தது மட்டும் இல்லாமல் வீட்டு டாக்குமெண்ட்டையும் வந்துட்டு வாங்கிட்டு போயிருக்கீங்க. என்ன ஒன்று அன்றைக்கி உங்களை பார்க்க முடியல, நீங்கள் வரல, உங்கள் பையன் தான் கூட வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாம் ஃபுல்லாக சைன் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போனார், கூட அவங்க மிஸ்ஸஸும் வந்திருந்தாங்கன்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இங்கே 2 பேரும் தான் போய் இந்த வேலை பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற, அப்படின்னா டாக்குமெண்ட் அங்கே இல்லையாப்பா, என்னம்மா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல, அந்த செக் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தான்ல, அதை கொண்டு போய் கொடுத்துட்டு டாக்குமெண்ட் வாங்கி கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அத்தனை தடவை படித்து சொன்னோம்லடா, அவன் நம்ம வீட்டையே அபேஸ் பண்ணுறக்காக தான் இந்த வேலையெல்லாம் பண்ணான், ஏன்னா அத்தனை தடவை சொல்லியும் கேட்காம எதுக்கு இப்படி 2 பேர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறார் முத்துவம். டேய் கொஞ்சம் அமைதியாடுறா, அதான் இவனுக்கு வந்துட்டு எல்லாம் ஆர்டர்லாம் கிடச்சிருச்சுல்ல, சீக்கிரமாக அவன் சம்பாரிச்சு அந்த வீட்டோடைய டாக்குமெண்ட் கொண்டு வந்து கொடுத்துருவான், என்ன மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா இப்போ கூட நான் கட்டிக்கிட்டு தரமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்களாம் திருந்தவே மாட்டீங்க, ஏதோ பெரிய இதில் போய் வில்லங்கத்தில் மாட்டாமல் இருக்க போகிறது கிடையாது நீங்கள் அப்படின்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளே கரெக்டாக வந்து நீங்கள் ஃபினான்சியர் வந்து டாக்குமெண்ட் தூக்கிட்டு வராரு. ஃபினான்சியர் பார்த்தோன்னா, ஏங்க நாங்கள் தான் அவ்வளோ தூரம் சொன்னோம், அதுக்குள்ளே எங்கள் அம்மாட்ட அந்த இதை கொடுத்து செக்கை கொடுத்து நீங்கள் வீட்டு டாக்குமெண்ட் எப்படிங்க எங்கள் அப்பாவோட இது எல்லாமே நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க நான் செக்கு கொடுத்தேன், அது யார் பேரில் இருக்குன்னு எனக்கு என்னங்க தெரியும், அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க, டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கொடுத்தாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் வந்து ஒரு கையெழுத்து வாங்கிட்டு போகலாம் தான் நான் வந்திருக்கேன். இப்போ எதுக்கு முத்து இந்த பிரச்சனை பெருசு பண்ணுறீங்க? இப்போ கூட நீங்கள் அந்த 14 லட்ச ரூபாய் கொண்டு வந்து கொடுங்க, வீட்டு டாக்குமெண்ட் அடுத்த நிமிஷம் நான் கொடுத்துட்டு போகிறேன், ரிலீஸ் பண்ண போகிறேன். எனக்கு என்ன இருக்குது இதில், இது உங்களை மாதிரி எத்தனை பேர்த்துக்கு நான் வந்து பணம் வாங்க, அதே போல் கிட்ட வந்து அடமானத்தை வச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு போகிறாங்க, நீங்கள் மட்டும் தாங்க ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருங்க ஓவராக ரியாக்ட் பண்ணுறாங்க? பணமே கேட்காம நீங்கள் வந்து வாலண்டியராக கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது இருக்கும்ல, உங்களுக்கு லாபம் இல்லாமல் அங்கே இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. எங்கள் அம்மாவும் இந்த மனோஜ் வேலை நம்பலாம், ஆனால் என்னால் இதெல்லாம் நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னங்க எப்படிலாம் சொல்லிட்டு இருந்தால் என்னங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உண்மையை தானங்க சொல்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள், பணம் நீங்கள் வந்து பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குது, நீங்கள் ஒரு ரொட்டேஷனில் உங்களுக்கு 14 லட்ச ரூபா கிடச்சினா கொண்டு வந்து கொடுங்க, நான் டாக்குமெண்ட் கொடுத்துட்டே போகிறேன், இப்போ எனக்கு எல்லாத்துக்கிட்டையும் சைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ரோஹினிக்கு வந்து டைவர்ஸ் கிடச்சிச்சு இல்லை, எனக்கு சைன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எப்படிங்க டைவர்ஸ் கிடச்சி நாங்கள்லாம் இப்போ தான் வீட்டுக்கே வந்திருக்கோம் அங்கே கோர்ட்லேருந்து, அதுக்குள்ளே உங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சு டாக்குமெண்ட் தூக்கி நீங்கள் வந்துட்டீங்க, அது சரி சிந்தாமணி தான் அனுப்பிச்சி விட்டுருப்பாங்களா இருக்கும். ஏங்க எனக்கு தெரிஞ்சு இங்கே பாருமா, சிந்தாமணி இந்த ரோகிணி பார்லர்காரம்மா இதாக இவன் 3 பேர் சேர்ந்து நம்ம வீட்டவே ஏதாவது பண்ண போகிறாங்க, பார்த்துங்க, ஒழுங்காக டாக்குமெண்ட்டை சீக்கிரமாக எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் வெளில எடுக்கிற வெளியே பாருங்கள், இவங்க 3 பேர் சேர்ந்து கூட்டுக்கிழமை நீங்கள் என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் முத்து, பார்த்து பேசுங்க, தேவையில்லாமல் வந்துட்டு வார்த்தை விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு எனக்கு சைன் தானுங்க, போட்டு தர வாங்கிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு விஜயா சொல்கிறாங்க. பண்ணாமல் வந்துட்டு நான் எதுக்கு சைன் பண்ணணும், அதான் இவங்க தானே கொடுத்தாங்க டாக்குமெண்ட்டு, இவங்க தானே சைன் பண்ணியிருக்காங்க, நான்லாம் எல்லாருமெல்லாம் வீட்டிலலாம் சைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க அப்படிலாம் இல்லைங்க, பணம் கொடுத்துருக்காங்க, எங்களை கேட்டால் நீங்கள் பணம் கொடுத்தீங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முத்துவுக்கும் அந்த ஃபினான்சியருக்கும் முறைச்சிக்குது. முத்து அந்த ஃபினான்சியரை அடிக்கவும் செஞ்சிடறாரு, கைகளை பாயிருது. அப்போ வந்துட்டு என் மேலே கை வச்சிட்டிங்களே, எப்படி அந்த வீட்டு டாக்குமெண்ட் உங்கள் கையில் வருதுன்னு நானும் பார்க்க தான் போகிறேன், 14 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா கூட அந்த டாக்குமெண்ட் இப்போதைக்கு நான் கொடுக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உங்கள் கந்து வீட்டுக்கார தனத்தையெல்லாம் இங்கே காமிச்சிட்டுக்கிறியா, போய் கோர்ட்டில் நான் கேஸ் போட்டுருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன மிரட்டரி அவன மாதிரி எத்தனை பேர்த்த பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபினான்சியர் திட்டிட்டு, எப்படி இந்த வீட்டோடைய டாக்குமெண்ட் எங்கிட்ட இருந்து வாங்குறீங்கன்னு பார்க்குற அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துருக்க விஜயா திட்டுறாங்க, ஏன்னா கம்முனே இருக்கவே மாட்டியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு